இன்னும் ஒரு ஆட்சி கவிழ்ப்புக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் தெற்காசிய நாடு நேபாளம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. சமூக வலைத்தளங்களின் முடக்கம்தான் பிரதான காரணமா, அல்லது மக்களின் உள்ள குமுறல்கள் வெளிப்பட்டு விட்டனவா எரிமலை போல்? என்னதான் அங்கு நடக்கிறது? உலக நாடுகள் இதை எப்படி கவனிக்கின்றன? இவற்றையெல்லாம் இந்த பகுதியிலே பார்ப்போம். வணக்கம், நான் உங்கள் சஜன்ராஜ். நேபாளம் பொதுவாக செய்திகளில் அடிபடாத, செய்திகளில் பெரும்பாலும் செய்திகளை கொடுக்காத ஒரு நாடாக கருதப்பட்டு வந்தது கடந்த காலங்களில். அப்படிப்பட்ட ஒரு நாடு தற்பொழுது அமெரிக்காவின் CNN, NBC, பிரிட்டனின் BBC என்று அனைத்து உலக செய்தி தளங்களிலுமே பிரதான ஹெட்லைன்ஸாக காணப்படுகிறது. அப்படி என்னதான் அங்கு நடக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்னர் நாங்கள் இந்த நேபாளத்தின் கடந்த கால அரசியல் வரலாற்றை ஒருக்காய் பார்த்தால்தான் இந்த தற்பொழுது நடக்கும் சம்பவங்களை சற்று பொருத்தி பார்க்க முடியும். முதலாவதாக, இந்த நேபாளமானது 1960 90 வரையில் ஒரு மன்னராட்சி, ஒரு அரசாட்சியாகத்தான் இருந்தது. அங்கு ஜனநாயக ஆட்சி என்பது 0 அளவில் தான் இருந்தது. அங்கே ஒரு மன்னராட்சி காணப்பட்டது. பின்னர் 90களில் ஏற்பட்ட மக்களின் அங்கலாய்ப்புகள், மக்கள் புரட்சிகளின் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு மன்னராட்சியிலே காணப்பட்ட ஒரு ஜனநாயகம் போல ஒரு பஞ்சாயத்து நிலையிலான ஒரு அதிகார பகிர்வுடன் ஒரு ஜனநாயக ஆட்சி போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திய ஆட்சி அங்கு காணப்பட்டது. ஆனால் இதையெல்லாம் மக்கள் ஒரு ஏமாற்று வேலை என்பதை அறிந்து கொண்டு 1996 ஆண்டுகளில் அப்பொழுது மாவோயிஸ்ட் என்று அழைக்கப்பட்ட ஒரு ஆயுதப்படையானது இந்த அரசாங்கத்திற்காகவும் இந்த அரசாட்சிக்கு எதிராகவும் தனது போரை தொடங்கியது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் நடைபெற்ற அந்த போரில் 18,000ற்கு அதிகமான மக்கள் இறந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பின்னர் 2006 ஆண்டு அளவில் மாவோயிஸ்டுகள் ஜனநாயக நீரோட்டத்தில், அதாவது மக்களிடம் பெரும் செல்வாக்கை பெற்ற ஒரு அரச நிறுவனம், ஒரு அரச கட்சியாகவோ அல்லது அரசு நிறுவனமாகவோ மாற்றம் பெற்று பின்னர் 2008 ஆண்டு தான் தற்பொழுதைய நேபாள், அதாவது ஃபெடரல் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் நேபாள் என்ற பெயர் மாற்றம் பெற்று ஒரு முழுமையான ஜனநாயக நாடாக மாற்றம் பெற்றது. இந்த நேபாளத்தின் அரச அமைப்பு அல்லது அரச சிஸ்டமானது கிட்டத்தட்ட இந்தியாவை ஒத்தது. இந்தியாவை ஒத்த ஃபெடரல் சிஸ்டம் தான் அங்கு மத்திய ஆட்சியில் காணப்படுகிறது. குறிப்பாக ஜனாதிபதி தான் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் என்று கூறுவார்கள். அதன் பின்னர் பாராளுமன்றத்தில் பிரதமர் தலைமையில் அரசாங்கம், இப்படித்தான் அங்கு காணப்படுகிறது. பின்னர் 2015 ஆண்டு, அந்த 2008 2015 ஆண்டு காலப்பகுதியில் கூட நிறைய பிரச்சனைகள், மக்களின் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படாமல் என்று 2015 தான் தற்பொழுது காணப்படுகின்ற அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டு ஒரு முழுமையான ஒரு ஃபெடரல் நாடாக நேபாளம் மாற்றப்பட்டது. ஒரு ஜனநாயக நாடாக மாற்றம் பெற்றது 2015 தான். தற்பொழுது முன்னாள் பிரதமராக காணப்பட்ட ஒலே அவர்கள் தற்பொழுது ராஜினாமா செய்து இப்பொழுது நாட்டை விட்டு ஓடியுள்ளார் என்று தெரியவில்லை. ராஜினாமா செய்துள்ளார். அவர் அப்பொழுது ஒரு மிகப்பெரும் ஒரு செல்வாக்குமிக்க தலைவராக காணப்பட்டார் நேபாளத்தில். அவரே தற்பொழுது மக்களால் விரட்டி அடிக்கப்படக்கூடிய நிலையில் காணப்படுகிறார். நேபாள அரசாங்கமானது ஒரு சட்டம் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறது. அங்கு காணப்படுகின்ற அனைத்து சமூக வலைத்தளங்களும் நேபாளத்தின் தகவல் தொழில்நுட்ப அமைச்சின் கீழ் காணப்படுகின்ற சட்டத்தில் அவர்கள் அனைவரும் பதிவு செய்ய வேண்டும் என்றும், அனைத்து தகவல்களும், அதாவது இன்ஃபர்மேஷன் என்று சொல்வார்கள், அந்த டேட்டா முழுவதையும் அரசாங்கத்திற்கு அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை தான் இந்த சட்டத்தின் மூலம் கொண்டு வரப்படும். இதனால் பெரும்பான்மையான சமூக வலைத்தளங்கள், சமூக ஊடகங்கள் இவற்றை புறக்கணித்ததுடன் அவர்கள் அந்த சட்டத்தின் கீழ் தங்களை பதிவு செய்யாது தவிர்த்து வந்தன. 7 நாட்களின் பின்னர் 7 நாள் கெடு ஒன்று விதிக்கப்பட்டிருந்தது அந்த சமூக அமைப்பு நிறுவனங்களுக்கு. அவை பதிவு செய்யாத அந்த நிறுவனங்கள் அனைத்தையும் நேபாளத்தில் தடை செய்தது நேபாள அரசு. கிட்டத்தட்ட ஒரு 26 சமூக வலைத்தளங்கள், அதில் முக்கியமாக ஃபேஸ்புக், யூடியூப், எக்ஸ், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் என்று இன்றைய இளைஞர்கள் முதல் பெரும்பான்மையானோர் பயன்படுத்துகின்ற ஒரு ஊடகம். இந்த நேபாள அரசு நடைமுறை வாழ்க்கையை, நடைமுறை தன்மையை அறியாமல் தான் இப்படி ஒரு சட்டம் போட்டிருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் தற்பொழுது எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே இந்த சமூக வலைத்தளங்கள் மாறி இருக்கின்றன. எப்படி சாப்பிடுகிறோம், குளிக்கிறோம், தண்ணீர் அருந்துகிறோம், அந்த நிலையைப் போலத்தான் ஒரு சமூக வலைத்தளத்தின் எங்களது பங்களிப்பும் கிட்டத்தட்ட ஒரு அன்றாட வாழ்க்கையின் ஒரு அங்கம். இவ்வளவு காலம் அப்படி இருந்துவிட்டு திடீரென்று அதை நிறுத்த சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு வெறுப்புணர்வும் ஒரு விரக்தியும் மக்களிடையே, குறிப்பாக இளைஞர்களிடையே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு.
அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த ஜென்சி அமைப்பு, அதாவது ஜென்சி என்பது கிட்டத்தட்ட சொல்லப்படுகிறது 1997 2012 பிறந்த அனைவரையும் அந்த ஜென்சி அமைப்பு, அந்த கட்டமைப்புக்குள் வருவார்கள், அந்த ஜெனரேஷனுக்குள் வருவார்கள் என்று தகவல் தெரிவிக்கின்றது. ஸோ அப்படிப்பட்ட அந்த அமைப்பில் உள்ள இளைஞர்கள் இந்த சமூக வலைத்தளத்தின் முடக்கத்திற்கு எதிராக போராட்டத்தை தொடங்கினார்கள். குறிப்பாக இந்த சமூக வலைத்தளத்தின் முடக்கத்துக்கான போராட்டமானது ஒரு ஸ்பார்க், ஒரு சிறு பொறிதான். ஆனால் அவர்களுடைய நோக்கமே இந்த ஊழலால் கரைபடிந்த இந்த அரசாங்கத்தையும் மக்கள் விரோத ஆட்சியையும் எதிர்த்துத்தான் என்பது அதற்கு ஒரு பிரதான காரணமாக இந்த சமூக வலைத்தள முடக்கம் இருந்திருக்கிறது. மக்கள் காத்து கொண்டிருப்பார்கள், ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் வரை. எப்பொழுது இந்த அரசாங்கம் எல்லை மீறி போகிறதோ அப்பொழுது அவர்கள் தங்களுடைய வேலையை காட்டுவார்கள், தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவார்கள். அதுதான் இப்பொழுது நேபாளத்தில் நடந்திருக்கிறது. அவர்களுடைய பிரதான வாசகமே சமூக வலைத்தளத்தை முடக்க வேண்டாம், ஊழலையும் ஊழல் படிந்த ஆட்சியையும் முடக்குங்கள் என்பதுதான். குறிப்பாக இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் தான் கிட்டத்தட்ட பங்களாதேஷில் கடந்த வருடம் நடைபெற்றது. அதுவும் ஒரு மாணவர் போராட்டம் தான் மக்கள் போராட்டமாக எழுச்சி பெற்று ஆட்சி கவிழ்ப்பையை நிகழ்த்தியது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இப்பொழுது நேபாளத்திலும் நடைபெற்றிருக்கிறது. அங்கு தற்பொழுது அரசாங்கம் அறிவித்திருக்கிறது சமூக வலைத்தளத்திற்கான தடையை உடனடியாக நீக்குவதாகவும் இது தொடர்பான விசாரணைகள் அனைத்தையும் தாங்கள் நடத்துவதாக அறிவித்திருந்த போதிலும் நேபாளத்தின் உள்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தற்பொழுது பிரதமரும் ராஜினாமா செய்துள்ளார், ஜனாதிபதியும் ராஜினாமா செய்துள்ளதாக தகவல்கள் கிடைக்கின்றன. இந்த நேரத்தில் நேபாள இராணுவமானது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. மக்கள் அமைதியை பேணுமாறும், இந்த அமைதியில்லா சந்தர்ப்பத்தை சில சமூக விரோதிகள் பயன்படுத்தி களவு, திருட்டு மற்றும் இதர சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதாகவும், ஸோ இதற்கு மக்கள் துணை போகக்கூடாது என்றும் இராணுவம் தனது அறிக்கை ஒன்றை இன்று வெளியிட்டிருக்கின்றது. ஸோ தற்பொழுது அதிகாரம் இராணுவத்தின் பக்கம் செல்கிறதா என்பதுதான் அடுத்த கேள்வி. பொதுவாக இப்படியான ஒரு அமைதியின்மை நிலை பெறும் போது இராணுவத்தின் கை ஓங்குவது ஒரு சாதாரண விடயம்தான். ஆனால் அது இராணுவம் தற்பொழுது அப்படியே அந்த அதிகாரத்தை மக்களிடம் வழங்க வேண்டியதான் உண்மையான ஜனநாயக நாட்டின் பொறுப்பு, ஜனநாயகத்தின் பண்பு கூட. இப்படியான நிலைமைகள் இருக்கையில் கிட்டத்தட்ட ஒரு 18 பேர் இந்த ஆர்ப்பாட்டங்களில் இறந்துள்ளதாகவும், முன்னாள் பிரதமர் ஒருவரின் வீட்டை ஆர்ப்பாட்டக்காரர்கள் தாக்கி அதை தீமூட்டியதில் அவரின் மனைவியாரும் உறவினர்களும் தீயிலே எரிந்து இறந்ததாகவும் ஒரு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது தவிர பாராளுமன்றத்தையும் உயர்நீதிமன்ற கட்டிடங்களையும் தீமூட்டியுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த 3 வருடங்களில் 3வது நாடு தான் தெற்காசிய நாடு தான் இந்த நேபாளம். 2022 இலங்கை, 2024 பங்களாதேஷ், இப்பொழுது நேபாளம். இந்த 3 நாடுகளுக்கும் இடையிலான ஒற்றுமை, மக்கள் எதுவும் லக்ஷரியான வாழ்க்கை, அதாவது சொகுசு வாழ்க்கையை கேட்டு போராட்டங்களில் ஈடுபடவில்லை. ஊழலை ஒழித்து தங்களது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள் என்று ஆட்சியாளர்களை கோரித்தான் இத்தகைய ஆர்ப்பாட்டங்கள் அனைத்தும் நடைபெறுகின்றன. இதை ஆட்சியாளர்கள், மற்ற நாடுகளில் இருக்கும் ஆட்சியாளர்களும், ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட ஆட்சியாளர்களும் காதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மக்கள் சக்திக்கு முன்னர் எந்த சக்தியும் பலமானது அல்ல என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டங்கள் மூலம் நடைபெறும் ஆட்சி கவிழ்ப்புகள் நமக்கு தெரிவிக்கும் செய்தி. பார்ப்போம் இப்போ நேபாளத்தில் என்ன நடக்கும் என்று. இந்திய பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் மக்கள் அமைதியை பேணுமாறும், ஜனநாயகம் மிக விரைவில் பெற்றுக் கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் நேபாளத்தில் எப்படியான ஒரு அமைதி நிலவுகிறது என்று. மக்கள் போராட்டம் எப்பொழுதுமே ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளும் தன்மையும் தான் அதிகமாக இருக்கிறது. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.